friends, this is Deva4win27 welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே குயிக்கா ரொம்பவே ஈஸியா ஒரு பாம் தோரணம் செய்ய போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தோரணம் பண்றதுக்கு நமக்கு நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும் இல்லையா அந்த உல்லன் இருந்தாவே போதும். நான் ரெண்டு கலர் எடுத்துர்க்கேன். Then yarn needle, scissor, beads எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாம் பண்ணிக்கலாம். பாம் பண்றதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஃபிங்கர்ல உள்ள எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ஒரு 35 டைம்ஸ் ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பாம் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு 1 inch இருக்கும். அந்த பாம்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 inchக்கு இருக்குது. 35 டைம்ஸ் ரோல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக த்ரெட்டு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இந்த நம்ம ரோல் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை இப்படி சென்டராக வச்சு டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. பாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் நான் வந்து இது ரஃபாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெண்டு சைடும் இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாமே நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாம் வந்து அந்த ஷேப்பில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கலர்லேயும் பாம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு பண்ணிக்கோங்க. என்னோட தோரணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 76 inchesக்கு இருந்துச்சு லென்த்து. ஸோ அதுக்கு வந்து எனக்கு 36 பாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பீட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 6 to 7 பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக நான் ஒரு பாம் ஆட் பண்ண போகிறேன். பாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 பீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரெண்டு கலர் எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறோம். இல்லை ஒரு சிங்கிள் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பாம் அது கூட பீட்ஸ் சேர்த்து இந்த மாதிரி மாலை மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம டோரோட லென்த் இல்லை அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இது நம்ம டோருக்கு ரெண்டு பக்கம் நம்ம போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நீல வாக்குலையும் இது வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தோரணம் மாதிரி குறுக்கு வாக்குலையும் நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி. ரொம்ப குயிக்காகவும் நம்ம பண்ணிடலாம். டைம் நிறைய ஆகாது இதுக்கு. ஸோ குயிக்காக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வர தீபாவளி வரப்போகுது. ஸோ தீபாவளி டெக்கரேஷன்லாம் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு டைம் இருக்காது சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம் இல்லை அப்படின்னாலும் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக கலர் சூஸ் பண்ணி உங்கள் டோருக்கு நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு லூப் மாதிரி இங்கே நாட் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ ஈஸியாக நம்ம ஹேங் பண்ணிட முடியும். ரொம்பவே குயிக்காக சூப்பர் எலகண்ட்டாக ஒரு பாம் தோரணம் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.